இது வரைக்கும் எந்த கதையும் கேட்டது இல்லைங்க. நிஜமாவா? எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு யாரும் உட்காந்து கதை சொன்னதும் இல்லை. நான் செட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னே என் ஆஸ்தம் கெட்டப்காக கேட்பேன். எந்த மாதிரி கெட்டப், ஹோம்லி கெட்டப்பு, எந்த சீன்ஸ் இந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி வருமா, நிறைய கிளிசரின் போடுற வேலையெல்லாம் இருக்கா. கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இல்லை கேட்கவே கூடாதா, இல்லை கேட்கணும் தோணல? இல்லைப்பா, டைம் இல்லை. அவ்வளோ பிஸியாக இருந்ததுனால. அவ்வளோ பிஸியாக, லைஃபே பிஸி. நம்மளோட லைஃப் சீக்கிரம் ஓடிட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலாக வந்து நாளைக்கு ஷூட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண நாட்களும் இருக்குது. ஸோ எங்கே டைம் இருக்குது கதை கேட்குறதுக்கு? கண்டிப்பாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்ல பேர் வாங்கிடணும். ஸோ பவுண்ட் எல்லாம் கேட்கல, ஸ்கிரிப்ட் கேட்கல, ஆனால் எவ்வளோ பிஸியாக 50+ ஃபிலிம்ஸ் நினைக்கும் போது இந்த காலத்தில் அது பாசிபிள் அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைப்பா, எந்த கேரக்டரையும் பாசிட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் முடியும். பெண்களுக்கான பிரத்யேக சாரி கலெக்ஷன்ஸ் புத்தம் புது ட்ரெண்ட் டிசைன்ல மொத்தமா ஒரே இடத்துல தன்வி பொட்டிக், சென்னை.